சுஜாதாவின் சிறுகதைகள். எல்டோரடோ. கதவு திறந்த மன்னிக்கு அவனை அடையாளம் தெரிந்து கொள்ள சிரமமாக இருந்தது. தெரிந்ததும் திடுக்கிட்டாள். பேச திணறி எச்சில் விழுங்கி, நீங்களா, எப்ப வந்தேள் என்றாள். இப்பதான் நேர வரேன். அப்பா எப்படி இருக்கார்? அம்மா அம்மா, யார் வந்திருக்கா பாருங்கோ. யாரடி? பரத். பரத்தா? யாரு? பரத்தா? என்னது பரத்தா? மூளைக்கு மூளை ஆச்சரியங்கள் ஒலித்தன. ரேடியோ நிறுத்தப்பட்டது. பிள்ளைகளின் படிப்பு ரத்து செய்யப்பட்டது. அம்மா, பெரியண்ணா, அண்ணா, அக்கா, மன்னிகள், குழந்தைகள் எல்லோரும் ஹாலில் ஒரு அரை வட்ட விரோத விழா போல் வந்து சேர்ந்து கொண்டு அவனை சுற்றி பார்வை வியூகம் அமைத்தார்கள். சின்ன மன்னிதான் வா பரத் என்றாள். எப்படி மாறிவிட்டாள்? எங்கே அந்த அழகான மணப்பெண்? என்னடா, எங்க வந்தே? அம்மா. அப்பாவை பார்க்க வந்தேம்மா. எப்படி இருக்கார்? இத்தனை நாளா இல்லாம இப்ப வந்தாயா? ஏன், என்னை பார்க்க வரக்கூடாதா? எத்தனை வருஷம் ஆச்சு? அப்பா உடம்பு ரொம்ப மோசமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஏண்டா, எந்த மூஞ்சியை வச்சுண்டு விசாரிக்கிற? துப்பு கெட்டவனே, ஒரு கடிதாசி உண்டா? இப்ப திடீர்னு எதுக்காக வந்து நிக்கிற? எதுக்காகடா? இல்லம்மா, அம்பி ஐயர் சொன்னதை பார்த்தா அப்பாவே ஒருவேளை இனிமே பார்க்க முடியாதபடி போயிடுமோன்னு பயம் வந்துடுத்து. பார்த்து இப்ப என்ன கிழிக்க போற? ஏன்னா வந்தவரை. சும்மா இருடி, இது எங்க குடும்ப விஷயம். ப்ராடிகல் சன் வந்திருக்கான் என்றார் அண்ணன். ஏண்டா, பார்க்க என்ன தகுதி இருக்கு உனக்கு? ஏன் பார்க்க கூடாதா என்றான் விரோதமாக. ஏய் பசங்களா, எல்லோரும் உள்ள போங்க. மகன்கிற தகுதிதான் அண்ணா. மகன்? ஆஹா, பெருசா வந்துட்டான். எத்தனை நாள்டா அவருக்கு சோறு போட்ட? இதையெல்லாம் அப்புறம் பேசலாம். எனக்கு அப்பாவை பார்க்கணும், அவ்வளவுதான். கூடாது, முடியாது. இந்த வீட்டுல நுழையறதுக்கு உனக்கு அருகதை இல்ல. அப்படியே வெளியில போ. இந்த வீடு உன்னுதான்னா? பாத்தியாமா, வந்த உடனே என்ன கேள்வி கேக்குறான்? 8 வருஷமா ஏண்டா வரல? அதுக்கு பதில் சொல்லு. இந்த வீடு இன்னும் அப்பாதுதானே, இதுல நுழைய எனக்கு உரிமை இருக்கு. இவன் அப்பாவை பார்க்க வரலம்மா, கிழவனார் மண்டையை போட்டுற போறார்னு சொத்துல பங்கு கேட்க வந்திருக்கான். ஏண்டா கடங்காரா, பெத்த தாயாருக்கு ஒரு லெட்டர் போட்டியா? அதுக்கெல்லாம் என்ன காரணங்கிறது இங்க எல்லாருக்கும் தெரியுமே. தெரியும், பேப்பர்ல சந்தி சிரிச்சுதே. சொத்துக்குதாமா வந்திருக்கான். இத பார் ஸ்ரீதர், அனாவசியமா சண்டைக்கு காலை பிராண்டாதே. எனக்கு சொத்தும் வேண்டாம், ஒரு இழவும் வேண்டாம். அப்பாவை பார்க்க அனுமதிச்சா போரும். எங்க படுத்துட்டு இருக்கார்? அப்படியே சுபாவம் மாறாம இருக்கான். இருந்துட்டு போறேன். முட்டாள்தனமாக நடந்துக்காதீங்கோ. என்ன சொன்னாலும் ஏசினாலும் நான் அப்பாவை பார்த்துட்டு தான் இந்த இடத்தை விட்டு போக போறேன். அனாவசியத்துக்கு இந்த இடத்தில் சண்டையோ மூர்க்கத்தனமோ வேண்டாம். என்னை பிள்ளையா நினைச்சுக்க வேண்டாம். ஒரு நண்பன் இல்ல பார்வையாளனா நினைச்சுக்கோங்க. எங்க அவர்? உன்னை இப்ப அவர் பார்த்தா அடையாளம் கண்டுபிடிப்பார்னு நினைக்கிறியா? ஏன், மயக்கமா? இல்ல, மூஞ்சில காரி துப்புவார். துப்ப மாட்டார். நிச்சயம் என்னை அவருக்கு ஞாபகம் இருக்கும். 8 யுகமானாலும் ஞாபகம் இருக்கும். கிழத்துக்கு நேத்திக்கு நடந்தது இன்னைக்கு நினைவில்ல, ஞாபகம் இருக்குமாம். சரிம்மா, இவனோட என்ன ரோதனை? கல்லூலி மங்கன் மாதிரி போக மாட்டான். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. கூட பிறந்த தோஷத்துக்காக காட்டிட்டு வீட்டை விட்டு விரட்டிடலாம். ஏய் சின்னி, வாடி இங்க. இது யார் தெரியுமா? சித்தப்பா, அழகான சித்தப்பா. அழைச்சிண்டு போய் தாத்தா ரூமை காட்டு. சின்னியின் பின் மௌனமாக நடந்தான். மாடிப்படி ஏறி திரும்பும் போது அத்தனை கண்களும் அவனை குத்தி துளைப்பதை உணர்ந்தான். 8 வருஷமாக விட்டு போன உறவு. ஒரு கடிதம் இல்லை, விசாரிப்பில்லை, கல்யாண அழைப்பில்லை, எங்கே இருக்கிறான் என்கிற சங்கதி இல்லை. சினிமா என்றோ, டிராமா என்றோ, கல்கத்தா என்றோ, காசி என்றோ, பணக்காரன் என்றோ, கடனில் மூழ்கிவிட்டான் என்றோ, பொண்டாட்டி ஓடிப்போய் கிறிஸ்தவச்சியை வைத்துக் கொண்டிருக்கிறான் என்றோ கேள்விப்பட்டிருப்பார்கள். 8 வருஷ வெட்டுக்கு பிறகு வதந்திகளிலிருந்து வடிவெடுத்திருக்கிறான். எப்படி ஒட்டுவார்கள்? சித்தப்பாவா நீ என்றாள் சின்னி. ஆமாம். மெதுவாக அந்த மாடி அறையை அணுகினார்கள். எந்த ஊர்? ஏதோ ஊரு. சித்தி வரலையா? இல்லை.
செத்து போயிட்டாளா? இல்ல. என்ன வேலை பண்றேன்? அலையறேன். ஜெயிலுக்கு போயிருந்தேன்னு சொன்னாலே அந்த சித்தப்பாவா நீ? ஏய் சின்னி, பேசாம ரூமை காட்டிட்டு திரும்பி வா. சின்னி கதவை திறந்து, உள்ளே போங்கோ, தாத்தா தூங்கின்னு இருப்பார் என்று சொல்லிவிட்டு விலகினாள். உள்ளே டெட்டால் வாசனை அடித்தது. ஏறக்குறைய இருட்டாக சைபர் வாட் நியான் ஒளியில் தரையில் ஒரு போர்வை குவியல் தெரிந்தது. சுவற்றில் தடவி விளக்கு போட்டு அதை அணுகினான். குனிந்து மெல்ல விளக்கினான். அதிர்ந்து போனான். மை காட், இது அப்பா இல்லை. நான் பார்த்த அப்பாவின் பாதி. சுருங்கி போய் விட்டார். கண்கள் இருட்டு பொந்துகளாக மூடி கன்னங்கள் ஒட்டி போய் கை நரம்புகளும் மார்பு எலும்புகளும் தெரிய, பிராணன்? அப்பா? பதில் இல்லை. சற்று நேரம் அவரை பார்த்து கொண்டு அழுதான். மன வெளிச்சத்தில் சட் சட் என்று அந்த மனிதரின் ஞாபக பிம்பங்கள் மாறின. அப்பா, அப்பா. படுக்கை அருகில் உட்கார்ந்து நெற்றியை தொட்டான். சூடு. அந்த கை எலும்பை எடுத்து தன் கன்னத்தில் வைத்துக் கொண்டான். அழுகை பீரிட்டது. அப்பா. சட்டென்று கனவு சங்கிலியிலிருந்து விடுதலை பெற்றவர் போல் சிலிர்த்து கண் விழித்தார். யாரு? நான் தான்ப்பா, பரத் வந்திருக்கேன். மெல்ல தலைநகர்த்தி அவனை பார்த்தார். பரத்தா? பரத்தா, என் 3வது பையனா? ஆமாப்பா, ஆமா. நீதானா? என்ன கிணற்று குரல் அது! 8 வருஷத்திற்கு முந்தைய ஒளி முழக்கம் எங்கே? நான் தான்ப்பா. சௌக்கியமா இருக்கியா? இருக்கேன்பா. ரொம்ப நாளா காணோம். வந்துட்டேன்பா. தெரியும், நீ வருவேன்னு தெரியும். சாப்பிட்டியா? இல்லப்பா. சாப்பிட்ரு. ராட்சசிகள்லாம் அப்புறம் இல்லன்னுடுவா. 3 ராட்சசி 4 ராட்சசி. என்னப்பா உனக்கு உடம்பு? களைப்புப்பா, அலுப்பு. போரும். நிஜமாவே பரத்தா? அந்த கரம் சிரமப்பட்டு மேல் வந்து அவன் தலை மயிரை கலைத்து, பரத், உனக்குத்தான் சரியாவே ஏதும் செய்யல. கிழவரின் கண்கள் கலங்கின. அதெல்லாம் இல்லப்பா. என்ன பாரு, சீக்கிரம் செத்து போயிடுவேனா? சீக்கிரம் போயிட்டா தேவலாம். இல்லப்பா, தேவலை ஆயிடும். உன்னை பத்தி தான் சதா நினைப்பு. எனக்கும்பா. கிட்டவா. கிழவர் மெல்ல ஒவ்வொரு வார்த்தையாக யோசித்து யோசித்து மிக மெலித்த குரலில் பேசினார். இந்த ரூமை பாரு, சுடுகாடு மாதிரி இல்ல? என்னை இதுல போட்டு அடைச்சிட்டு எல்லாரும் கீழே இருக்கா. தினத்துக்கு ஒரு 5 நிமிஷம் பேச ஆள் இல்ல. நாக்கு செத்து போச்சு. ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுன்னு 1 வாரமா சொல்லின்னு இருக்கேன். நீங்க வேற யாரும் இல்லையே? இல்லப்பா. பழம் எல்லாம் கீழே வச்சுன்னு இருப்பா. அவளே சாப்பிடுறா. உங்க அம்மா மூத்த ராட்சசி. என்னை வந்து பார்த்து 3 நாளாச்சு. எல்லாரும் காத்துன்னு இருக்கா பரத். அதெல்லாம் இல்லப்பா, சரியாயிடும். ஆரஞ்சு பழம் வாங்கி தரியா? தரேன்பா. இத பார், மருந்து. இதில் விஷம் கலந்திருக்கா. நான் குடிக்க மாட்டேன். அப்படியெல்லாம் செய்ய மாட்டாப்பா. எல்லாரும் காத்துன்னு இருக்கா. நீ எந்த ஊர்ல இருக்க? ஏதோ ஊர்ப்பா. ஸ்திரமா எதுவும் இல்ல. வீட்ல இருக்கியா? இல்ல, ரூம்ல. எனக்கு இடம் இருக்குமா? என்ன அழைச்சிட்டு போறியா? சரிப்பா. இப்ப போகலாமா? இல்ல, நாளைக்கு காத்தால. இப்பவே போக வேண்டாமா? தூங்கிட்டு நாளை காத்தால போகலாம். என்னை இந்த சுடுகாட்டிலிருந்து அழைச்சிட்டு போயிடுறியா? சரிப்பா. அவர் முகத்தில் சாந்தம் தெரிந்தது. நீ பேசு. அவர் முன் சாய்ந்து அவர் தலையை கோதிவிட்டு, அப்பா என்றான். அப்பா, நானும் நீயும் கிரிக்கெட் ஆடுவோமே, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் புன்னகையாக மலர்ந்தது. 2 பேரும் ஒரே டீம்ல மேட்ச் ஆடி இருக்கோம். நீ 19 அடிச்சிட்டு ரன் அவுட் ஆயிட்ட. எனக்கு ஏற்ப உன்னால ஓட முடியல. சாரிப்பா, ராங் கால். அது என் தப்பு. சொல்லு. சின்ன வயசுல ஐயன் வாய்க்கால்ல நீந்த கத்து கொடுத்தியே. தொபுக்குடின்னு தள்ளி விட்டுட்டு மூச்சு திணற வைப்பியே. அப்புறம் கொய்யாக்கா அடிச்சு சாப்பிடுவோமே. அம்மாவுக்கு தெரியாம உனக்கு பர்க்லி சிகரெட் வாங்கிட்டு வருவேனே. 2 பேரும் கவட்டை கட்டி குருவி அடிப்போமே. எவ்வளவு தூரம் ட்ரெக்கிங் போவோம். பான தீர்த்தத்துல பாறையில படுத்துண்டு நட்சத்திரத்துக்கு எல்லாம் புதுசா பேர் வைப்பியே. சுள்ளி பத்த வச்சு சட்டியில சமைப்போமே. ஒவ்வொன்றாக சொன்னான்.
தந்தை மகன் இருவருக்கும் இருந்த உணர்ச்சி பூர்வமான பிணைப்பு, சிநேகிதம், கையோடு கையழுத்தி பலப்பரீட்சை, நீண்ட நீண்ட நடைப்பயணங்கள், பறவை குரல்கள், மணல் வெளியில் தியாகராஜர், துரத்தல், ஓட்டம், பிடிப்பு, ரகசிய பரிவர்த்தனை, நிறுத்தி உட்கார வைத்து மறுத்தடியில் அருணாச்சல கவிராயரின் ராமநாடக கீர்த்தனைகள், அலைஸ் இன் வண்டர்லாண்ட். பரத் என்று அவன் கையை பிடித்தார். நானும் நீயும் ஒண்ணு. அப்பா, எல்டராடாவை பத்தி சொல்வியே, ஞாபகம் இருக்கா? அதை தேடிந்துதான் நான் போனேன்பா. கற்பனை தங்கம்னு தெரியாம தூரத்திலேயே பளிச்சு காட்டிட்டு இருந்ததை நோக்கி ஓடினேன்பா. நானும் தான் அதையே தேடினேன் என்றார். அப்பா, உன்னை முதல்ல சரசுவோட பார்த்தப்ப எனக்கு அப்படியே சகலமும் ஸ்தம்பித்து போச்சு. ரொம்ப நாள் கழிச்சுதான் எனக்கு ஏன்னு புரிஞ்சது. ஆனா அதை பத்தி நான் ஒருத்தர்கிட்ட ஒரு வார்த்தை பேசலையே, இன்ன வரைக்கும் சொன்னதில்லையே. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் உனக்கும் எனக்கும் ஒரு பிளவு வந்துடுத்து, அந்யோன்யம் வெட்டுப்பட்டுடுத்து. நீ என்னை பார்த்து நான் உன்னை பார்த்து பேச பயப்பட ஆரம்பிச்சோம். என் மனசுல உன்னை பத்தி இருந்த இமேஜ் கலைஞ்சு போய் நாம 2 பேரும் அப்பவே பிரிய ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எத்தனையோ நடந்து போய் நான் விலகி போய் ஊர் ஊரா அலைஞ்சு உறவு விட்டு போய் கல்யாணம் பண்ணிண்டு பொண்டாட்டியை பிரிஞ்சு. வேண்டாம்பா, அதையெல்லாம் அழிச்சிடலாம்பா. சரசு வரைக்கும் விரசம் இல்லாம இருக்கு, அதோட போதும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும். அப்பா தலையை ஆட்டினார். அதுவும் இருக்கட்டும் என்றார். பரத், கிட்டவா. வந்தான். நாளை காத்தால என்ன அழைச்சுண்டு போறியா அந்த இடத்துக்கு? சரிப்பா. எத்தனை மணிக்கு வண்டி? சீக்கிரமே கிளம்பிடலாம்பா. என்னால நடக்க முடியாது. உன்னை அப்படியே தூக்கி தோள் மேல வச்சுண்டு போயிடுறேன்பா. நீ என்னை தூக்கிண்டு போவியே, அது மாதிரி. எனக்கு தேவலை ஆயிடுமா? நிச்சயம். தேவலையானதும் கண்ணாடி மாத்தி கொடு என்ன? சரிப்பா. ஒரு சின்ன டிரான்சிஸ்டர் வாங்கி கொடுத்துடு. சரிப்பா. ஹம்மிங்வேயோட கிளிமஞ்சரா படிச்சு காட்டு. சரிப்பா. மார்க்கஸ் அரேசியஸ், திருவாசகம், அப்புறம் பவிஷ்ய புராணம், டாஸ்டாயவ்ஸ்கி, போஸ்லர், ரசல் எல்லாம். இத பாரு, அந்த தடி, 2 வேஷ்டி, 2 பனியன், அதுதான் என்னது. செருப்பு கூட கிடையாது. இப்பவே எடுத்துண்டுடு. நான் வாங்கி தரேன்பா. நிறைய நடக்கணும். அவர் முகத்தில் இப்போது தேஜஸ் தெரிந்தது. உதட்டில் புன்னகையுடன் அவனை மிக அருகில் அழைத்து கண் சிமிட்டலுடன், பரத், உன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும். அவ ஒருத்தருக்கும் தெரியாது. என்னப்பா? சொன்னார். ராத்திரி முழுவதும் அவர் அருகிலேயே உட்கார்ந்து அவரையே பார்த்து கொண்டிருந்தான். 3 மணி சுமாருக்கு அப்பா இறந்து போயிருந்ததை உணர்ந்தான். தூக்கம் போலதான் படுத்திருந்தார். உதட்டில் புன்னகை ஸ்திரமாக இருந்தது. பரத் ஓரத்தில் ஒதுங்கி நிற்க ஒவ்வொருவராக வந்து ஆர்ப்பாட்டமாக அழுதார்கள். அதன் பின் சுரத்துக்கு குறைந்து அழுதார்கள். அதன் பின் மௌனமாக. வந்தான், முடிச்சுட்டான். இவனை பார்த்த அதிர்ச்சி உயிர் போயிடுத்து. எதுக்காக இப்படி திடீர்னு வரணும்? அண்ணா, ஒரு விஷயம், தனியா வாயேன். என்ன? போறதுக்கு முன்னால அப்பா என்கிட்ட சொன்னார், வீட்டையும் நிலத்தையும் என் பேர்ல எழுதி வச்சிருக்கிறதா. காரியம் எல்லாம் முடிஞ்சப்புறம் இந்த அட்ரஸுக்கு எழுது. எல்லாத்தையும் பார்த்து சாசனம் பண்ணி கொடுத்துடுறேன். பரத், எங்க போற? திரும்பி பார்க்காமல் நடந்தான்.